ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனிதாவோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு கெஸ்ட் புதுசாக அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனை வந்து காவியா பார்ப்பாங்க. அவங்க பேர் ரவி இல்லையா? அதை தவிர நமக்கு அந்த பர்சனை பற்றி எதுவும் தெரியாது. அந்த பர்சன் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே வந்து மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். காவியாவோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேட்னஸ் தெரியும். நேற்று பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்ததை நினச்சி அனிதா ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே எப்படா போய் காவியாவை பார்க்கலாம் அப்படிங்கிற தாட்டில் அவங்க அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வருவாங்க. காவியா வந்து சின்ன ஒரு ஃபேஸில் வந்து டல்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. வருவாங்க. வந்ததும் அனிதா இருந்துட்டு ஹாய் காவியா அப்படின்ட்டு அவங்க கிட்ட போவாங்க. போனதும் அவங்க ஃபேஸ் டல்லாக இருக்கிறது பார்த்துட்டு ஏய் என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அனிதா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாத அவன் ஃபேஸ் என்னாச்சு சொல்லு அப்படின்னு. இது வந்து ஒன்றும் இல்லை விட அப்படின்னு சொல்லுவாங்க. காவியா இல்லை நான் அவங்ககிட்ட பேசணும். இங்கே வேணா வா ஸ்டெப்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸில் போய் உட்காந்துட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு அனிதா வந்து காவியாவோட கையை பிடிச்சி அவங்க மடி மேலே வச்சு ரெண்டு கைக்குள்ள நடுவில் அவங்க கையை வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிடிச்சிட்டு அவங்க கையால் அவங்க ஃபேஸை பிடிச்சி திருப்பி அவங்கள பார்த்து ஏய் காவியா என்னாச்சு கேட்குறேன்ல சொல்லு, ஏன் டல்லாக இருக்க, என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா, என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு காவியா அப்படின்னு அனிதா கேட்பாங்க. உடனே ஆர்த்தி இருந்துட்டு அது நேற்று ரவின்னு ஒருத்தவங்களை இம்ப்ரூவ் பண்ணல, யார் அவங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓ அதுக்கு தான் இவ்வளோ டல்லாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அனிதா. ஆமாம், யார் அது, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்னோட கசின், என்னோட பர்த்டேக்காக வந்திருந்தான், ஃபேமிலியில் அமுச்சு விட்டுருந்தாங்க, அதனால வந்திருந்தான். அப்படி எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிறனால பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தான். இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கான், 3rd இயர் ஃபைனல் இயர் தான் படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி. ஓ ஓ ஆமாம், அந்த பையனை பார்த்ததுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை புதுசாக உங்கள் வீட்டில் ஒருத்தரை பார்த்தனா, இதுக்கு முன்னாடி அந்த பையனை பற்றி நீ பேசியும் நான் கேட்டதில்லை, அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, அவன் என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு நானும் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரே பொண்ணு இல்லையா, அவங்க வீட்லேயும் ஒரு பையன், எங்கள் ஆன்ட்டி அண்ட் அங்கிளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ என் பர்த்டே அப்படிங்கிறதுனால தான் அவங்களால வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரவியை அமுச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நார்மலாக கொஞ்சம் சமாதானம் ஆகி அனிதா வந்து சமாதானம் பண்ணிட்டு நார்மலாக 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த ஜூனியர் பொண்ணு சொன்னல 11th புதுசாக சேர்ந்துருக்கு பிரியா, அவங்க வருவாங்க. அவங்க வந்ததும் ஆர்த்தியை பார்த்து அனிதாவை பார்த்து சாரி காவியாவை பார்த்ததும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே காவியா இருந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பாய் அப்படிம்பாங்க. பக்கத்தில் உட்கார்ந்த அனிதாவுக்கு ஒரே கோவம். இப்போ எதுக்கு நீ அவளுக்கு குட் மார்னிங் சொன்ன, ஏய் என்ன நீ, அவங்க வந்து பேசும்போது எப்படி பேசாமல் இருக்க முடியாது, நாட் குட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நமக்கு குட் மார்னிங் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதானே கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத, இது எங்கே போய் முடியும்னு தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கக்கூடாது அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க. ஏய் சில், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்,
பிகாஸ் யுவர் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க காவியா. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்து என்னையா அப்படி சொல்லுவாங்க. ஏய், நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன், உண்மையதான் சொல்றேன். யுவர் த மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்காக என் மனசுல ஒரு ஒரு குட்டி தாஜ்மஹாலே கட்டி வச்சிருக்கேன், அந்த தாஜ்மஹாலுக்கு நீதான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்ப்பாங்க. ரொம்ப ஐஸ் வைக்காத, போதும், நான் உருகிட போறேன், ஆல்ரெடி நீ பார்த்து பார்த்து நான் உருகி போயிருக்கேன் அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க. உடனே சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, சரி சரி, ஓகே ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. காவியா, ஓகே, நீ கிளாஸ் போ, லஞ்சில் நம்ம மீட் பண்ணலாம், நானும் கிளாஸ் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா 12th இல்லையா, அவங்க வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க கிளாஸஸ்க்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸு வந்து ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், அவங்க அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்த்தி ரூமுக்கு, சாரி, அனிதா ரூமுக்குள்ளே அவங்க அம்மா போவாங்க. போகும்போது அங்கே ஒரு சின்ன டைரி இருக்கும். என்ன இது புதுசாக டைரி இருக்குது, நம்ம போனால் டைரியெல்லாம் எழுத மாட்டாளே அப்படின்ட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பெருசா இல்லைனாலும் அங்கங்கே சின்ன சின்ன சின்னதா ஐ மிஸ் யூ காவ்யா, ஐ லவ் யூ காவ்யா, இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஷாக் ஆனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கோவத்தில் இருப்பாங்க. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் அண்ட் கோவம் எல்லாம் இருக்கும். சரி, ஈவினிங் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அனிதா அவங்க அப்பா வந்து லஞ்சுக்கு வருவார். லஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கும். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த டைரியை காமிப்பாங்க. அவரும் அந்த டைரியை பார்த்ததும் அவருக்கு பயங்கர கோவம். சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அனிதா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்ன பண்ணுறது தெரியாமல் 2 பேரும் அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கேன். இன்னைக்கு வரட்டும், அவளை நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. சரின்ட்டு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஸ்கூலையும் முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பேரும் சேம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு காவியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அனிதா வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. காவியா ஆர்த்தி 2 பேரும் சேர்ந்து போவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் செம்ம கோவத்தில் இருப்பாங்க. இவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க அப்பாவோட வண்டி இருக்கும். என்ன, அப்பா வண்டி இங்கே இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாரே, சரி ஓகே எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும் போல் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம கன்னில் இருப்பாங்க, பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. ஃபேஸு பார்த்ததும் என்னாச்சு, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஹாய்மா, ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததும் டேபிள் மேலே அந்த டைரி இருக்கிறத அனிதா பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓகே நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே அது அப்பா, அது வந்து அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அனிதா நீ, என்னது இதெல்லாம், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா, 4 பேர் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, என்ன கோவக்கார அப்பாவா இருந்தாலும் கொஞ்சம் எஜுகேட்டட் பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்மூத்தாக நார்மலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அனிதாவை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்ட ஆரம்பிச்சு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறது தப்பு, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு செட் ஆகாது, இங்கே பார், நான் சொன்ன மாதிரி நீ ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சின்ன வயசுல உனக்கு முடிவு பண்ணது ரவி தான் உனக்கு அப்படிங்கிறது இது உனக்குமே தெரியும் இல்லையா, அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் மேலே உன் உயிரையே வச்சிருக்கான்,
நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பான்? அவன் அப்செட் ஆயிட மாட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஏத்த பையன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஸ்கூல் முடிச்ச உடனே உனக்கு கல்யாணம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. உடனே அனிதா அழுதுகிட்டு, இல்லப்பா அப்படி எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எங்க படிக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு அனிதா சொல்லுவாங்க, இப்ப என்னப்பா எனக்கு அது ஸ்கூல் படிக்கிற ஏஜ் தானே ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஏஜ்க்கு இவங்க கிட்ட எது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவங்களுக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு இவங்கள நம்ம சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இப்ப என்ன, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும் அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட எஜுகேஷனை நான் பர்ஃபெக்டா முடிப்பேன், ஓகேங்களா. நான் நினைச்ச மாதிரி காலேஜ் போவேன், படிப்பேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நான் உருவாக்கிப்பேன். அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் இப்படியே இருந்துச்சு, மாறாம இருந்துச்சு, நீங்க சொல்ற மாதிரி ரவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்த ஏஜ்ல இதெல்லாம் வராதாப்பா. எல்லாரையும் விட எனக்கு காவியாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்றதோ மிஸ்யூ சொல்றது அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் நான் உங்ககிட்ட சொல்லலையா ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ அம்மான்னு நான் உங்ககிட்ட சொல்லலையா? அதே மாதிரிதான் எனக்கு காவியாவும். நீங்க 2 பேரும் எனக்கு எப்படியோ சேம் அவளும் எனக்கு அப்படிதான். உங்க 2 பேரும் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு அவளையும் பிடிக்கும். நீங்களும் எனக்கு வேணும், அவளும் எனக்கு வேணும். நீங்க தேவையில்லாம போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்கப்பா, இதை நான் பாத்துக்கிறேன், என்னோட கரியரையும் நான் பார்த்துப்பேன், என் லைஃபையும் நான் பார்த்துப்பேன், என் லைஃப்ல நான் காவியா இருக்கணும், என் லைஃப் எண்டு வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி இது டீனேஜ்ல வர்ற ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் மேபி ஃபியூச்சர்ஸ்ல நாங்க செட்டில் ஆகிறதுக்கு மாறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதை பத்தி பேசுங்க, இப்போ இதை பத்தி பேசாதீங்க. ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அது ஒரு பக்கம், என்னோட கரியரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கவும் மாட்டேன், அட் த சேம் டைம் நான் ரெண்டையும் மிஸ் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் யோசிங்க, நான் என் முடிவை சொல்லிட்டேன், நீங்க தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பாதீங்க. நான் என் விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கேன், நான் நல்லா படிப்பேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நான் கண்டிப்பா உருவாக்கிப்பேன் அப்படிங்கறத அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் ரூமுக்கு போறேன், எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களும் ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட சோப் பண்ணுவாங்க, மீன் சண்டைக்கு போவாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவதான் அவ்வளவு தெளிவா சொல்றா இல்லையா, இப்போதைக்கு அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டும், காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறா, அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறா, அவ சொல்ற விஷயத்துல கரெக்டா இருக்கு, மத்தபடி அவ எதுவும் தப்பா சொல்லல, போகட்டும், எது வரை போகுதுன்னு நாமளும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம், இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்க வேணாம், நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நம்மளோட கோவத்தினாலேயோ நம்மளோட கௌரவத்துக்காகவோ எதையும் நம்ம இழந்துடக்கூடாது, அதுவும் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை நம்ம இழந்துடவே கூடாது, பொறுமையா இருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நிறைய டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும். அவங்க அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஓகே பார்க்கலாம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காவ்யா அனிதாவுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்ததும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுவாங்க இல்லையா, நீ எதுக்கும் காவ்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அடிக்கடி இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு போகிறதோ வரதோ எதுவும் இருக்கக்கூடாது, அவளும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான் இப்போதைக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அனிதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிச்சு, சரி ஓகே நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு காவியா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் காவியாவை பார்க்காம எப்படி இருப்பேன், பேசாமல் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது நினச்சி அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.